தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. களம் சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு எதிர்த்தரப்பு அலைஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா, எப்படியெல்லாம் திமுக கூட்டணி அட்டாக் பண்ணலாம்? எப்படியெல்லாம் இவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தலாம்ன்னு ரொம்ப கடுமையா முயற்சி பண்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆயுதம்னு நெனைக்கிறதெல்லாம் அட்டகத்தியா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஆ 2 நாள்ல பாருங்க 2 நிகழ்வுகள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆளுநர் தமிழ்நாடு அரசு மீது கடுமையான விமர்சனங்கள தன்னுடைய இண்டிபெண்டன்ஸ் டே உரையில வச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பெரியசாமி அவர்கள் வீட்டில் இடி ரெய்டு நடந்திருக்கு. இது 2மே தமிழக மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படுத்துச்சா அப்படின்னு பார்த்தா, அட போங்கப்பா! இவங்களுக்கு இதே தான் வேல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மக்கள் இது 2த்தையுமே கடந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஆனா, நாம ஆளுநர் வைத்த குற்றச்சாட்டுகளையோ, இல்ல இந்த ஈடி ரேடியோ அப்படி எளிதில் கடந்து போய் விட முடியாது. இதற்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஆளுநர்ங்கிற அட்டகத்திய பத்தி நமக்கு எப்பவுமே தெரியும். ஆரம்பத்துல இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அவர் கவர்னரா வந்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த அரசு மீது ஏதோ ஒரு வெறுப்புணர்வு அவருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. பல விமர்சனங்கள வச்சிருக்கிறாரு. இந்த அரசுடைய செயல்பாட்டுல பல முட்டுக்கட்டைகள போட்டிருக்கிறாரு. ஆனா அரசு தரப்பு எப்பவுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எந்த விதத்திலயும் உணர்ச்சி வசப்படாம ஆளுநருடைய இந்த செய்கைகளை எல்லாம் சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டிருக்கிறது. டு த எக்ஸ்டென்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வாங்கி இன்னைக்கே பொது வெளியில இந்த ஆளுநர் மட்டும் இல்லாம பாஜகவுடைய மற்ற ஆளுநர்களையும் சேர்த்து இன்னைக்கு அசிங்கப்படுத்தி இருக்கு தமிழ்நாடு அரசு. சுப்ரீம் கோர்ட்ல இருந்தே கேள்வி கேட்டுட்டாங்க. நீங்க என்ன ஆளுநர் மாதிரி உங்க டியூட்டிஸ செய்றீங்களா? இல்ல ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட செயல்படுறீங்களா? இது இல்லீகல். இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே இன்னைக்கு ஆளுநர் மண்டையில நல்லா குட்டியிருக்கு.